வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பித்தப்பை கல். இந்த பித்தப்பை கல்லை ஹோமியோபதியில எவ்வளவு சீக்கிரமா அருமையா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. பித்தப்பை கல் எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பித்தம் நமக்கு நிறைய சுரக்குது. நம்மளோட கால் பிளாடர், அந்த பித்தப்பைன்னு சொல்றோம் இல்லையா, இதுல அந்த பைல் செக்ரீஷன் சொல்லுவோம். அந்த பித்த சுரப்பிகள் நமக்கு இருந்துட்டே இருக்கும். அதுலதான் கலெக்ட் ஆகும். நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் நம்ம சாப்பிடுறோமோ அதை ஜீரணம் பண்றதுக்கு இந்த சுரப்பிகள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பைல் செக்ரீஷன் சொல்லுவோம். இந்த செக்ரீஷன்ஸ் நமக்கு அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த செக்ரீஷன் சில நேரம் தேக்கம் ஆயிட்டே இருக்கும். நமக்கு நிறைய செக்ரீட் ஆயிட்டே இருக்கு இந்த பைல்ல அப்படின்னா ஒரு படிமண் மாதிரி ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது கல்லு மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த கல்லு எப்படி இது ஃபார்ம் ஆகுது, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா கொலஸ்ட்ரால் தான். ஸோ கொழுப்பு தான் இந்த கல்லா நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த கல்லு பார்த்தோம்னா வெள்ளை கலர்ல இருக்கும். இதே இது உங்களுக்கு பித்தம் மட்டுமே சேர்ந்து நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு உங்களுக்கு கல்லு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பித்தப்பைக்குள்ள அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி பிளாக்கிஷா ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு இந்த கல்லுலயே. இந்த மாதிரி கல்லு இருக்குன்னா நமக்கு என்ன மாதிரி தொந்தரவுகள்ல நமக்கு வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு கல்லு இருக்கதே தெரியாது. வலியே நிறைய பேருக்கு இருக்காது. ஆனா சில பேருக்கு லைட்டா ஒரு சின்னதா ஒரு கல்லு இருந்தா கூட அவங்களுக்கு பயங்கரமா அந்த முன்னாடி இந்த கல்லீரல் இடத்துல பயங்கரமா வலி இருக்கும். ஏதாவது சாப்பிட்டாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்லாட்டி வெறும் வயிற்றுல இருக்கு ஏதோ ஆயிலி ஐட்டம் ரொம்ப கொழுப்பு மிக்கது ஏதோ சாப்பிட்டுட்டாங்க, இந்த ஜீரணம் பண்றதுக்கு நம்ம உடம்பு கொஞ்சம் திணறுது அப்படின்னா பயங்கரமா இந்த கல்லீரல் இடத்துல உங்களுக்கு பயங்கரமா பெயின் இருக்கும். அதே மாதிரி முதுகுலையும் சில பேருக்கு பெயின் இருக்கும். தோள்பட்டல வலது தோள்பட்டையிலையும் சில பேருக்கு பெயின் இருக்கும். இதெல்லாமே இருக்கு. கல்லீரல் ஒரு வீக்கமா கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்கேன் நம்ம இதுக்கு பார்க்கலாம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா உள்ள கல் இருக்குது தெரியும். பித்தப்பை கல்லு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போகும்போது அது நீங்க வெறும் வயிற்றுல தான் போகணும். அப்படின்னாதான் இந்த பித்தப்பை உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம குடல் பகுதி மேல அது மேல போயிடும். சோ அதனால சில நேரம் நமக்கு தெரியாம போயிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க பித்தப்பை கல்ல நீங்க பார்க்கணும், இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். என்ன ஏற்கனவே இருக்கு, இப்ப எந்த சைஸ்ல இருக்கு, கம்மியா இருக்கா இல்லையா, எத்தனை கல் இருக்கு, இந்த மாதிரி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் தான் உங்களுக்கு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. பித்தப்பை கல் இருக்கவங்களுக்கு நான் என்னென்ன தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். பித்தப்பை கல் இருக்கிறவங்களுக்கு வலி வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த தோள்பட்டை எல்லாம் வலி வர மாதிரி. இதே மாதிரி சில பேருக்கு வலி வந்துச்சு, அதாவது பிலியரி கோலிக்னு சொல்லுவோம். அதாவது திடீர்னு ரொம்ப சிவியரா இந்த கல் இருக்கவங்களுக்கு பெயின் வரும். இந்த பிலியரி கோலிக் பார்த்தோம்னா ஒரு 5 மணி நேரம் தொடர்ச்சியாவும் வலி இருக்கும். சில பேர் காய்ச்சலே வந்துடும். இந்த வலினால காய்ச்சலே வந்துடும். இன்னொரு பித்தத்துல ப்ராப்ளம் இருக்கு, கல்லீரல்ல பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஸ்கின்னே பாத்தீங்கன்னா லைட்டா எல்லோ கலர்ல இருக்கும். எல்லோ டிண்டடா அவங்களோட ஃபேஸ் ஸ்கின் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூரின் அவங்களுக்கு டார்க்கா போகும். எப்பவுமே அடிக்கடி எவ்வளவு தண்ணி குடிச்சாலுமே டார்க்கா யூரின் எல்லோ இஷ்ஷா உங்களுக்கு போற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இதோட சேர்ந்து ரொம்ப கொழுப்பு தன்மை உள்ள சாப்பாடுகள் ரொம்ப சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா இது ஜீரணம் பண்றதுக்கு ரொம்ப நம்ம கல்லீரலும் இந்த பித்தப்பை சுரப்பிகள்லயும் நமக்கு ப்ராப்ளம் இருக்கிறனால நமக்கு சில பேருக்கு வாமிட்டிங் மாதிரியும் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல ரொம்ப பெயின் இருக்கும். முதுகுலையும் சேர்ந்தாப்புல சில பேருக்கு நிறைய பேருக்கு இந்த பெயின் உங்களுக்கு வரும். சில பேர் சப்போஸ் இந்த பித்தப்பை கல்லு வெளியே வரும்போது நமக்கு பிளாக் ஆயிடுச்சு, அது உங்களுக்கு கீழே இறங்கல அப்படின்னா சில பேருக்கு மோஷன் உங்களுக்கு மஞ்சளா இல்லாம பேலா அந்த கலர்லெஸ்ஸா உங்களுக்கு போற மாதிரியும் சில பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் இருக்கு, எத்தனை கல் இருக்கு, சைஸ் எப்படி இருக்கு, எந்த மாதிரி வலிகள் இருக்கு, தொந்தரவுகள் எந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் ஹோமியோபதியில மெடிசன்ஸ் கொடுப்போம். ஹோமியோபதியில மெடிசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கார்டஸ், செரிடோனியம், நெக்ஸ்வாமிகா, இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு எந்த மெடிசன்ஸ் நல்லா சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கும் போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். நம்மளோட ஹோமியோபதி மருந்து கொஞ்சம் கொஞ்சமா பித்தப்பை கல்லுக்கு ஏத்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு என்ன ஆகும்னா நமக்கு மோஷன் வழியாவே உங்களுக்கு பாத்ரூம்லயே 2 பாத்ரூம் வழியாவே உங்களுக்கு இந்த கல்லு போயிடும். நெக்ஸ்ட் ஸ்கேன் பார்க்கும்போது அது கொஞ்சம் நமக்கு கம்மியா இருக்கும். அட்லீஸ்ட் சைஸ் கம்மியா இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு போயிடும். இந்த பித்தப்பை யூஸ்வலா கல்லு வந்துருச்சுனாலே ரிமூவ் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் சர்ஜரி பண்ணி அதை எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலா நீங்க பித்தப்பையில உங்களுக்கு கல்லு இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதை மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு கரைச்சு வெளியே கொண்டு வரதுக்கு தான் நீங்க பார்க்கணும். அது வெளியே வந்துருச்சுன்னா நமக்கு
மோஷன்ல போயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹோமியோபதியில எடுத்து நீங்க வந்து இதை வந்து சரி பண்றதுக்கு மட்டுமே நீங்க வந்து ரொம்ப வந்து கவனத்தை வந்து நீங்க கொடுங்க. ஏன்னா இதை நீங்க சப்போஸ் வந்து நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பித்தப்பையில உள்ள அந்த அந்த செக்ரேஷன்ஸ் தான் நமக்கு டைஜஷனுக்கு நம்ம ஜீரண சக்திக்கு வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ, என்ன சாப்பாடு நீங்க சாப்பிட்றீங்கனாலும் அதை ஜீரணம் பண்றதுக்கு இதுல இருந்து தான் நமக்கு வரும். எல்லா உங்களுக்கு அந்த செக்ரேஷன்ஸ் ஃபுல்லாவே இதுதான் ஹெல்ப் பண்ணும். இதுவே இல்லை அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பித்தப்பையை வந்து எடுத்துட்டாங்க, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரனால பிற்காலத்துல வந்து இதை ஜீரணத்தன்மையில உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்கன் இது ஒரு சின்ன ஒரு இதுதானே இல்லையா, கால் பிளாடர்ன்றது ஒரு சின்ன ஒரு உறுப்பு மாதிரி தான். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணாம எந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து தற்காத்து கொள்ளலாம், இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த கல்லை வந்து கரைச்சு திருப்பி நார்மலா நம்மளோட டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்றது, எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிடணும்ன்றத பார்த்து சாப்பிட்டு மெடிசன்ஸ் மூலியமா இதை கரைக்கிறது தான் பெஸ்ட் சொல்யூஷன் இதுக்கு. இந்த பித்தப்பை கல் இருக்கவங்க ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஹோமியோபதி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ரொம்ப சீக்கிரமா சரி பண்ணிடலாம். நீங்க சர்ஜரி வரைக்கும் நீங்க வந்து போவே வேண்டியது இல்லை. நம்மளோட ஒரு உறுப்பை வந்து நம்ம வந்து தற்காத்து கொள்றோம். நம்ம உறுப்பை வந்து நம்ம வந்து சர்ஜரி பண்ணி அதையே நம்ம எடுக்க போறது கிடையாது. இது நம்மளுக்கு வந்து ரொம்ப டைஜஷனுக்கு இது ரொம்ப முக்கியம். அந்த பித்தம்ன்றது இது எல்லா வகையான நம்மளோட சாப்பிட்ற எல்லாத்தையுமே இந்த பித்தத்துல உள்ள சுரப்பிகள் தான் வந்து இந்த செக்ரேஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால இதை வந்து ரிமூவ் பண்ணாம ஹோமியோபதியில இதை கரைக்கிறதுக்கு மெடிசன்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க எடுத்துருங்க. ரொம்ப வந்து சைஸை பெருசாக்கி ரொம்ப நிறைய வந்து கல் வந்துருச்சுன்னா அங்கங்க போய் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அது அந்த அளவுக்கு கொண்டு போகாம நீங்க ஹோமியோபதியில எடுத்து கரைஞ்சு வெளியே தள்ளுற அளவுக்கு நீங்க ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. இதை நீங்க கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹோமியோபதி மருந்துல நீங்க உங்க பக்கத்துல இருக்க ஹோமியோபதி டாக்டர்ஸ் கிட்ட நீங்க இதுக்கு உள்ள மெடிசன்ஸ் வந்து நீங்க வாங்கி நீங்க தாராளமா சாப்பிட்டு இதை நீங்க சரி பண்ணலாம். இது ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.